நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஒரு மோட்ரு தூக்கி அந்த மோட்ரு 2 தடவை நம்ம காயில் சுற்றியும் போட்டு பார்த்தாச்சு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்ன காயில் சுற்றி வேண்டாம், நம்ம புது மோட்டரே இருக்கலாம்னு சொல்லி புது மோட்டர் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இது நம்ம பைப்பு கிடையாது, ஆனால் ஓசு தான், ஃபுல்லாகவே ஓசு. பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க முடியாமல் கிடந்துச்சுனாங்க. ஒரு 7-8 தென்னை மரம் கூட இருந்துச்சு. அப்புறம் 2-3 சீத்தாமரம்லாம் நினைச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே அப்போ சரி நம்ம மாற்றி கொடுத்துருன்னு சொல்லி மாற்றி கொடுக்க வந்தோம். இது நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு காண்டாமிருகம் பூச்சி விழுந்துருக்குது. இது எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ச்ச உரண்டதுக்கு இந்த மட்டை கிடக்குல போடலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணள்ளி போடுவாங்க, இந்த குப்பை மண். அந்த குப்பை மண்ணுக்கு அந்த பாய்ச்ச உரண்டு வாடகைலாம் அது உள்ளே போய்கிடாது. அது தென்னை மரத்து மட்டை பூரா அரிச்சு வச்சிருக்குது. எனக்கு பார்த்தோன்னே சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. தென்னை மரம் போன இடத்துக்கு நம்ம ரெண்டுமே போடுறோம் நம்ம சேனலில். எலக்ட்ரிக்கல் வேலைக்கு நம்ம போனால் எலக்ட்ரிக்கல் வேலைக்குள்ளே போடுவோம். அது தென்னை மரம் எதுவும் ரிப்பேர் எதுவும் பார்க்குறோம். அந்த ஃபார்மிங் சேனல் எல்லாமே வச்சுட்டு போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து மட்டை உடஞ்சி கிடக்க மாட்டேயும் அவங்க கயிறு வச்சு கட்டிட்டாங்க. இதெல்லாம் கட்டி வேஸ்ட்டு தான். அந்த பூச்சை வெளியே எடுத்தால் மட்டும் தான் அந்த தென்னை மரம் நல்லா வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மரம் பாருங்கள்.